குமரவேல், குமரவேல். அண்ணே, என்ன குமரவேல், அவன் கிடைச்சானா சொல்லு. எங்க இருக்கான், எப்படி இருக்கான்? அதெல்லாம் எனக்கு தெரியலண்ணே. ஆனா ஆள் யாருன்னு துப்பு கிடைச்சிருக்குண்ணே. என்னது? அவன் சின்ன வயசு போட்டோ ஒண்ணு கிடைச்சிருக்குண்ணே. ஆள் இறந்துதா? தெரியலண்ணே, போட்டோ பாருங்க. புடு. போட்டோ கிளியராகவே இல்லையே. வேற ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லண்ணே. இந்த போட்டோ எப்படி கிடைச்சது? இவனுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருக்காங்களா? குமரவேல், ஒன்னத்தான் கேக்குறேன், வேற ஏதாவது தகவல் கிடைச்சதா? என்ன மன்னிச்சிருக்கேன், என்ன மன்னிச்சிருக்கேன். என்ன வேலை போச்சா? என்னடா இன்னும் எதுவும் நடக்கல, ஸ்மூத்தா போயிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். அது எப்படி? நீ மட்டும் என்ன டிசைனா தேவையில்லாத பிரச்சனையில தலையை விட்டு மாட்டிக்கிற? இப்படி எல்லாம் பண்ணா இப்படிதான் கடைசி வரைக்கும் அவஸ்தைப்படணும். ஏமா, அவளே ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கா, நீ வேற எதுக்குமா சும்மா நை நைன்ட்டு பேசாம இருமா. இத பாருமா, இதை விட சூப்பர் கம்பெனிக்கு நீ வேலைக்கு போவ. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வண்டி ஓட்டுறதும் டெலிவரி பண்றதும் தான். அதை விட்டு இவளுக்கு என்ன ஐடி கம்பெனிலயா வேலையை கொடுக்க போறாங்க? கிட்டத்தட்ட இதுவும் ஐடி கம்பெனி மாதிரி தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல வேலை இருக்கு, நீ வேணா அங்க சேர்ந்துக்கிறியா? எங்க செல்வி? இதுவும் ஐடி மாதிரி தான். என்ன, இந்த வேலையில நம்ம டார்கெட்டே ஐடி எம்ப்ளாயிஸ் மட்டும்தான். சரி, என்ன வேலைன்னு முதல்ல சொல்லு. நல்ல கிரெடிட் ஸ்கோர் வச்சிருக்க கஸ்டமரை கண்டுபிடிச்சு அவங்க தலையில நம்ம கிரெடிட் கார்ட்ஸ கட்டிடணும். அவ்வளவுதான் வேலையே. நீ எவ்வளோக்கு எவ்வளோ கார்ட்ஸ் எல்லாம் விக்கிறியோ அவ்வளோக்கு அவ்வளோ பணம் பார்க்கலாம். கடன் வாங்குறதே தப்புன்னு சொல்ற, ஏன் கிட்டயே கடன் வாங்குறதுக்கு கிரெடிட் கார்டு கொடுக்க சொல்றியா? நான் இந்த வேலைக்கு போக மாட்டேன். வேலையும் உனக்கு இல்ல, இப்பவே உனக்கு இவ்ளோ திமிரு இருக்கா? எந்த வேலையா இருந்தா என்ன, எல்லாம் காசு தானே. நீயா கடன் வாங்க போற? வேற எவனோ தானே வாங்க போறான்.
இவ ஒருத்தி. பேசாம அந்த வேலைக்கு போயேன். ஏமா அவளுக்கு வேலைக்கு போக விருப்பம் இல்லன்னா விட்டுறேன். அவளுக்கு பிடிச்ச வேலைக்கு போகட்டுமேமா. கொஞ்சம் பேசாம இருக்கியா? இந்து, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. அப்பா எக்ஸ்ட்ராவா வெளியில கொஞ்சம் வேலை பாக்குறேன். அப்பா நான் வீட்டு செலவெல்லாம் பாத்துக்கிறேம்மா. நீ தைரியமா இரு என்ன? சரியா? இந்து, சாரிடி. நான் இந்த வேலைய பத்தி அவசரப்பட்டு உன்கிட்ட சொல்லிட்டேன். உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான், ஏதாவது ஒரு இன்னொரு வேலையாவது கிடைக்கட்டும்னு தான் நான் கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்லிட்டேன்டி. விடுடி. நான் வேலை போனது நினைச்செல்லாம் கவலைப்படல. இன்னொரு வேலையை பாத்துக்கலாம். ஆனா என்னோட வேலை போனதுக்கு காரணமா இருந்தானே, அவனை நினைச்சாலே எனக்கு கோவமா வருது. கர்ணாவா? ஆமா, அந்த பொறுக்கி ராஸ்கல் தான். இந்து, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. அன்னைக்கே நம்ம லட்சுமி அக்கா, சரசக்கா இவங்க எல்லாரையும் வச்சு அவனை அவமானப்படுத்தி அனுப்புனல, அப்பவே நான் நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு. அதோடையாவது விட்டுருந்தா பரவாயில்ல. இப்ப போலீஸ்ல போய் அரெஸ்ட் பண்ற அளவுக்கு போயிருச்சு. அவன் இதுக்கு மேல சும்மா இருப்பானா? அதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. சரி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. மறுபடியும் இதோட நிறுத்திக்கலாம். தேவையில்லாம எதுக்கு இந்த நமக்கு பிரச்சனை இல்ல. சரி, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. சரியா? எங்க அப்பாவுக்கு மாத்திரை கொடுக்கணும். நான் கிளம்புறேன். சரியா?